ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட்டை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது Realme X3 இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன அண்ட் இதோட ப்ராசஸர் என்னன்றது பார்ப்போம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் பாக்ஸோட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஓகே, இப்போ இதை பத்தி நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,999 25,999. அதாவது இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒரு வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்பில்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பில்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது 8GB RAM 128GB இன்பில்ட். ஸோ இதோட பிரைஸ் வந்து 25,999. இதுலயே நீங்க 6GB வாங்கினீங்கன்னா இதை விட ஒரு 1000 ரூபாய் கம்மி, 24,999. ஓகேங்களா, இதை இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கனால ஃப்ளிப்கார்ட் கவரை போட்டு ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட சீல் இருக்குது இதில். அண்ட் ஆல்சோ ஃப்ளிப்கார்ட்டோட அந்த டேப் எல்லாமே போட்டு பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது எந்த ஒரு கார்கோவில் போட்டு அமிச்சாலும் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷிப்பிங் அட்ரஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, ப்ரைஸ் கீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மேட் எல்லோ கலரான ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போதே ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் கிளாஸாகவும் இருக்குது. இந்த பாக்ஸை பார்க்கும்போது இது ஓப்பன் பண்ணுறதுக்கே மனசு வரல, பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் ஃபோன் யூஸ் பண்ணுறது. இது மேலே ஒரு பேக்கேஜ் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக் கேஸ் சிலிகான் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிலிகான் கேஸ் ப்ளஸ் அது இல்லாமல் இதில் ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் கைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி கைட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிகான் கேஸ் ஒன்று இருக்குது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மெயினான ஃபோன். ஓகேங்களா, ஸோ இது ஒரு க்ரீம் கலரான ஃபோனு. ஆக்சுவலாக இதில் ஒரு 2-3 கலரில் இருக்குது. ஆர்டிக் ஒயிட் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேஷியர் ப்ளூ சம்திங் ஏதோ இருக்குது. அதில் நாங்கள் ஆர்டிக் ஒயிட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே கலர் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது சேஃப்டி கார்டு இது. ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு ட்ராவல் அடாப்டர், ஒரு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரில் என்ன பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்ட ஒரு 40 மினிட்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும், 100% ஆகிடும். 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 60% வரைக்கும் ஆகும். ப்ளஸ் ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கேபிளோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் கேபிள் ரொம்ப லென்த்தாக இல்லைனாலும் கேபிளோட வந்து இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டைப் சி சார்ஜர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்களோட தீம் இந்த பாக்ஸ் எல்லோவான கலரும் இந்த யூஎஸ்பி கேபிள்லையும் வந்திருக்கு. தென் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் ஒன்று கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்கிறது. அதுதான் ஒரு ஃபோனு, சிம் எஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸு, அடாப்டர் அண்ட் யூஎஸ்பி கேபிள். இதுதான் வந்திருக்கு இந்த ஃபோனில். வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது வரும்னு நினச்சேன், பட் ஹெட்ஃபோன்ஸ் எதுவும் வரல. சிம்மை போட்டாச்சு, நெட்வொர்க்கும் காமிக்க ஆரம்பிச்சு. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஸோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஃபுல் ஹெச்டி, இது கேமிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 855 Plus. ஓகேங்களா, இந்த Snapdragon 855 Plus ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபோனுக்கு மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபோன் இதுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord இருக்குது 27,000. இதை விட ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அது இல்லாமல் Samsung A51 அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 அரௌண்ட் வருது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 855 Plus ப்ராசஸர் வருது. ஸோ அந்த ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபோனாகவே இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 சம்திங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Snapdragon 855 Plus கிடைக்கிறது இந்த ஃபோனில் மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கே தவிர இதை விட கம்மியான ப்ரைஸில் வந்து Snapdragon 855 Plus ப்ராசஸர் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 64, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 12, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.
ஸோ 4 கேமரா கொடுத்துருக்காங்க. நான் ஃபோட்டோஸே எடுத்து பார்த்தேன். இப்போ அந்த ஃபோட்டோஸ் நான் முடிஞ்சால் அந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியுமான்றது பார்க்குறேன். ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் ஏதாவது சின்னதாக ஒரு ஷார்ட் ஏதாவது ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்கும். வைட் ரேஞ்ச் செல்ஃபியும் இருக்குது. ஸோ டியூவல் கேமரா இருக்கனால இதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி. ஸோ இது கேமிங் பர்பஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 4200 mAh பேட்டரி. ஏன்னா இது ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸ் ப்ராசஸர்னால இந்த பப்ஜி ப்ரீஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடலாம். சார்ஜும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கம்மியும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஜாலியாக விளையாடலாம், எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாமல் விளையாடலாம். ஓகேங்களா? அண்ட் பப்ஜி மட்டும் இல்லை, எந்த கேமாக இருந்தாலும் சரி, எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சார்ஜோட ட்ரெயின் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பிகாஸ் இல்லாமல் நிறைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் வரும், அது இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரும். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்குது. நம்ம நார்மலாக இங்கே இதை டச் பண்ணாலே போதும், இது ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதுதான் இந்த ஃபோன் பாக்ஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்னே சொல்லலாம். ரியல்மியும் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்டாக தான் இப்போ ரீசெண்டான டைம்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெட்மியோட கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் இப்போ ரியல்மிக்கு வந்து மாறி இருக்காங்க. இந்த ரெட்மி லவர்ஸ் எல்லாமே நிறைய பேர் ரியல்மிக்கு மாறி இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி அண்ட் த சீப்பஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா இதோட ரிவ்யூ வேணா கூட நான் ஒரு 1 வீக் கழிச்சு கூட இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஒரு ரிவ்யூ நான் முடிஞ்சுன்னா மேக்ஸிமம் நான் அது போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஃபோன் சொந்தக்காரருக்கு அவர் வேற எப்போ வெயிட் பண்ணிட்டு நீ எப்போ வீடியோ எடுத்து கொடுப்பேன், நான் எப்போ இல்லை பப்ஜி இன்ஸ்டால் பண்ணிட்டு விளையாடலான்னு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம இங்கேருந்து முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஏதாவது நான் கொண்டு வரேன். until then பாய் ஃப்ரம் பாலாஜி. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.